எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை நல்ல காலை வேலைக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற நன்மையான 2 பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிறந்த நாள் முதலாய் நீர் ஆதரித்து வளர்த்து இந்த நாளிலும் உம்மை குறித்து அறிவும் ஞானமும் பெற்ற பிறகு தேவரீர் உங்களுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக ஞானஸ்நானத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். கர்த்தர் நீர் இதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறீர். ஒரு சபையாராய் தேவரீர் இதை அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் கொடுக்கிற அந்த அறிக்கைகளிலும் விசுவாசத்திலும் அவர்கள் முடிவு பரிந்தமும் நிலைத்து நிற்க இந்த பிள்ளைகளுக்கு வேலத்தையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் தருவீராக. சபையார நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகள் ஞான சொன்ன ஆராதனை என்று கலந்து வருகிறோம். கொடுத்த முதல் முடிவு மட்டும் ஒரு பிரச்சனை மகிமை இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, தேவனுக்கே மகிமை. எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்பவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. சரி, முதலாவது ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க யார்? ஒன்றும் இல்லை, தொட்டி தானே. வேதத்தில் ஒரு பகுதியை படிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37 41 வருஷம் வரைக்கும் படிக்கலாம். படிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37 வசனத்திலிருந்து 41 வசனம் வரைக்கும். இது அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வர வரைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்பொழுதும் ஞானஸ்தானம் பெற்று கொடுத்திருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய வாக்கு சரியா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் அவருடைய ஒரே பேரனுமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறாயா? அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்து பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தின் பாவத்திற்காக உன் பாவத்திற்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தருளினார் என்றும் பரமண்டலத்திற்கு சென்று சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்து அவ்விடத்திலிருந்து உலகத்தின் முடிவிலே உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறாயா? ஆம், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? ஆம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாயா? பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவரை மறுதலியாமல் மரண பரியந்தமும் இயேசுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று வாக்கு பண்ணுகிறாயா?
இயேசு கிறிஸ்து உனக்கு செய்த நன்மைகளை தைரியமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாயா? கண்களை மூடிவோம், ஜெபிப்போம். நீங்கள் அங்கும் இருக்கும்போது பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்திலும் அருமையான ரூத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த மகளை நீ தெரிந்து கொண்டீர். இந்த மகளும் இந்த நாளிலும் உண்மை தெரிந்து கொண்டிருக்கிறாள். இந்த ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. உண்மை விசுவாசித்து தேவரின் உள்ளத்திலே உடைய வாயினாலே அறிக்கையிட்டு இருக்கிற இந்த அருமையான மகளுக்கு கர்த்தர் நீர் உம்முடைய ரட்சிப்பை தந்திருக்கிற ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அடையாளமாக இந்த ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள ஒரு மகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. முடிவு பரிந்தும் இந்த ரட்சிப்பிலே நிலை நிற்க நீர் உதவி செய்யும். அதற்கு தேவையான சகல ஞானத்தையும் கிருபைகளையும் வீராக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். எப்படியாமா நான் பாஸ்டா, நீங்க காலை நீட்டிட்டு உட்கார், முட்டி போட்டு எப்படி முன்னாடி சாயும். காலு முள்ள பின்னாடி நல்ல முன்னாடி நல்ல முன்னாடி பைக்கான ஆலோனி நல்ல பிடிங்க என் பக்கம் ரெண்டு கை சுற்றி நிற்கும் போது சரியா வாயிலும் முக்கியம் இருக்காது. ஓகேவா? உன் விசுவாசத்தின் அறிக்கையின்படி ரூத் ஆகிய உமக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அதில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரனுமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்து பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தின் பாவத்திற்காக உன் பாவத்திற்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார் என்றும் பரமண்டலத்திற்கு சென்று சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்றும் அவ்விடத்திலிருந்து உலகத்தின் முடிவிலே உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறாயா? விசுவாசிகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வாயா? பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்ப்பெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னென்று விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவரை மறுதலியாமல் மரண பரியந்தமும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று வாக்கு பண்ணுகிறாயா? இயேசு கிறிஸ்து உனக்கு செய்த நன்மைகளை தைரியமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாயா? உங்களுடைய இது எங்க ஞானஸ்நானம் நேம் அது இந்த சீக்கிரம் வேற எதுவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. என் அன்பு மிரக்கமுள்ள பல்லவு தேவைப்படே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நேரத்தில் நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரையும் நம்முடைய நீதியை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுத்திருக்கிற அருமையான ஸ்வீட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மக்களை ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் வாயினாலே அறிக்கையிட்டு இந்த நாளிலும் இயேசுவை ரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் தேவரீர் வாயினாலே அறிக்கையிட்டு இந்த மகளுக்கு ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முடிவு பரியந்தமும் தேவரீர் கொடுத்த வாக்குறுதி நிலை நிற்கும்படியான பலத்தை கிருபையை மகளுக்கு தருவீராக. உமக்கு உன்னால் உண்டாயிருக்கிற ஞானமும் அறிவும் இன்னும் அதிகமாக பெருகட்டும், இந்த கிருபை பெருகட்டும். முடிவு பரியந்தமும் சாட்சியாக நிற்க இந்த மகளுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். சாலை வெளியே கை கொப்பிக்கும் வாயில் தண்ணி சரியா நான் கூட
சொன்ன வாக்குறுதியின்படியே ஸ்வீட்டியாகிய உனக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஜெபிப்போம். அன்பும் இருக்குமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான ஞானஸ்நான ஆராதனைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்துக்கொண்ட அருமையான 2 பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கருத்தில் தருகிறோம். நீதியை நிறைவேற்றிருக்கிற இந்த அருமையான மகள்களுக்கு கர்த்தர் நீரை துணையும் பாதுகாப்பும் ஒவ்வொரு நாளும் இருந்து இந்த பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் நீர் ஆதாரமாக இருந்து ஆவியானவரை கொண்டு வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு வாக்குத்தத்தங்களை கொண்டு இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலும் அன்பிலும் சபையுடைய ஐக்கியத்திலும் வளர நீர் உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற பாவ சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பிசாசின் தந்திரமான கிரியைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். முடிவு பரிந்தும் நிலைத்திருந்து தேவரின் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இன்னும் இந்த ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்களை கற்று தருவீராக. அநேகரை ராஜ்யத்திற்கு என்ற தேவரின் பிள்ளைகளாக மாற்றும்படியான இந்த ஞானஸ்நானம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நடக்க நீர் உதவி செய்கிறார்கள். அநேகர் சேர்த்துக் கொள்ளப்பட்டும் அநேகர் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை செய்யும்படியான சாட்சி உள்ள தேவரின் சபையாக எழுப்பி நிறுத்துவீராக. நேரத்தில் கூடி வந்திருக்கிற சபை மக்களை விசுவாசிகளை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ணமான கிருபையும் சமாதானமும் தேவரை எடுத்துக்கொண்டு முக்கியமாக எடுத்துக்கொண்டு 2 பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கீழே ஒரு நன்றி நிறுந்திருக்கு. நான் பெற்றுக்கொண்டேன். ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை குறித்து நீங்கள் வாங்கிட்டு செய்யுங்கள். உங்களுக்கு அது விற்கப்படுகிற ஒரு சரீரமாயிருக்கிறது என் நினைவு கூறப்படி வைத்திருக்கிறது. சரீரத்துக்கு அடையாளமாக ஒன்று தேவோட இன்னொரு சமீபத்தில் இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கோம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எல்லாவற்றையும் என்ன விசுவாசம் ஆதாரம் சரியா. நான் கையில் வைத்திருக்கிற அப்பத்தை இப்போது நீங்களும் போஷணம் பண்ணின பின்பு அந்த பாத்திரத்தையும் எடுத்து பாத்திரம் ரத்தமாகி புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் இதை ஆரம்பம் போதெல்லாம் எங்கள் நினைவு செய்கின்றார். கையில் வைத்திருக்கிற ராட்சசம் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. 1 2வது ரத்தத்தினாலே நமக்கும் தேவனுக்கு உணர்வடைக்கு கவனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாம் தேவனுக்கு அவன் அவன் தகப்பன் என்ற நம் உரிமையை ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்கிறார். நாங்கள் கையில் வைத்து ராட்சசம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நாளிலும் நீதியை நிறைவேற்றி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாளிலும் சமைக்கு முன்பதாக அறிக்கையிட்டு இந்த நாளிலும் நம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுத்துக்கொள்ளும்படியான கிருபையை வந்திருக்கிறவர்களை மனுஷர்களும் நீங்கள் பரிந்தும் நிலைத்திருந்து தேவரையும் உங்கள் சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்த ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் விசுவாசத்திலும் இந்த பிள்ளைகள் வளர உதவி செய்கிறார்கள். உலகம் மாம்சம் விசுவாசங்களுடைய மேற்கொள்ளாத நீர் இந்த பிள்ளைகளுக்கு துணையும் பாதுகாப்புமாய் இருந்து
சகல அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்திருக்கு வாழ்ந்திருக்கிறது செய்கிறார்கள். நடுவரட்சகரமாக இருக்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் நல்லதாக என் மூலமே கிறிஸ்துநாமமே சொல்கிறேன். என் ஆத்மாவை கர்த்தரை சேர்க்கிற சகல ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் அம்மா பிள்ளைங்க ஆனால் நம்ம கீழ்படுத்தலாம். அம்மா பிள்ளைங்க கீழ்படுத்த